Hi guys, இது நம்ம சேனல் கத்துக்க நிறைய இருக்கு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா thumbnail பார்த்த மாதிரி DAD அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். சோ லேட் பண்ணாம லெசன்க்குள்ள போயிரலாம். DAD அப்படினா என்ன? நாம லாஸ்ட் டைம் CIA அப்படினு ஒரு டாபிக் பார்த்தோம். அந்த டாபிக்கு அப்படியே ஆப்போசிட்டா உள்ளதான் DAD. இத என்ன சொல்லலாம்னா ஆப்போசிட் சைடு ஆஃப் சைபர் செக்யூரிட்டி அப்படினு சொல்லலாம். ஏனா சைபர் கிரிமினல்ஸ் என்னெல்லாம் பண்ண ட்ரை பண்ணுவாங்களோ அதுதான் DAD அப்படின்னு சொல்றது. ஓகே, லேட் பண்ணாம DADனா என்ன? D அப்படின்றது டிஸ்க்ளோஷர், A அப்படின்றது அல்ட்ரேஷன், D அப்படின்றது டினேபிலிட்டி. இன்னும் தெளிவாக ஒன்றுனே பார்க்கலாம். இது மூணே பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செனாரியோ. நீங்கள் உங்களோட டேட்டாஸை செக்யூர் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி கிட்ட அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது D அப்படின்றது டிஸ்க்ளோஷர். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சுருக்கிற டேட்டாஸை பெர்மிஷனே இல்லாத ஒருத்தர் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணால் அதுதான் டிஸ்க்ளோஷர். ஆக்சஸே இல்லாத ஒருத்தர்னால் யாராக இருப்பாங்க? கண்டிப்பாக அது ஹேக்கர் தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட பெர்மிஷனே இல்லாமல் உங்களோட சிஸ்டம்குள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க. வந்து நீங்கள் செக்யூராக உங்களுடைய இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது டிஸ்க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிலாம் நம்ம உங்கள் சிஸ்டம்குள்ளே வருவாங்க? ட்ரோஜன் ஹார்ஸ் மூலயமா உள்ளே வரலாம், அப்படி இல்லைன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி உங்களோட சிஸ்டம்குள்ளே வரலாம். ஸோ இதுதான் டிஸ்க்ளோஷர். அடுத்தது ஏ அப்படின்றது ஆல்ட்ரேஷன், இன்டிகிரிட்டிக்கு ஆப்போசிட்டான விஷயம். CIA அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, I அப்படின்றது இன்டிகிரிட்டி அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் தான் ஆல்ட்ரேஷன். ஆல்ட்ரேஷன் அப்படின்னா நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சிருக்கிற அந்த டேட்டாவை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாவை மொத்தமாக அழிக்கலாம், அப்படி இல்லைன்னா அது எதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணி இம்பார்ட்டன்ட் டேட்டாவை மொத்தமாக மாற்றி விடலாம். இதெல்லாம் பண்ணுறது தான் ஆல்ட்ரேஷன். அது எப்படிலாம் பண்ணலாம்? வைரஸ் மூலயமா பண்ணலாம், மால்வேர் மூலயமா பண்ணலாம், SQL இன்ஜெக்ஷன் அட்டாக் மூலயமா பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுறது தான் ஆல்ட்ரேஷன். அடுத்தது டினேபிலிட்டி. டினேபிலிட்டி அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைம் CIA அப்படின்னு பார்த்தோம்ல, அதில் ஏக்கு ஆப்போசிட்டான விஷயம். நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சிருக்கிற அந்த டேட்டாவை நீங்கள் எப்போ ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண விட மாட்டாங்க. நீங்கள் அந்த டேட்டா வேணும்னா நீங்கள் வந்து எங்களுக்கு காசு கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எப்படிலாம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம்னா, டாஸ் அட்டாக் பண்ணலாம், DDoS அட்டாக் பண்ணி உங்களோட டேட்டாவை எடுக்க விடாமல் பண்ணலாம், ரேன்சம் வேர் அட்டாக் பண்ணி உங்களுடைய டேட்டாவை எடுக்க விடாமல் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் பண்ணுவாங்க? சைபர் கிரிமினல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு DAD அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அடிக்கடி நான் CIA அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதோட ஃபுல் வீடியோ நான் மேலே கார்டில் தரேன். அதில் இந்த சைடு சைபர் செக்யூரிட்டினா என்ன அப்படின்ற வீடியோவும் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதையும் நான் கார்டில் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் பண்ணலான்னா இப்போ பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சைபர் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.